நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தவர் விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அம்மா என்ன இது? சுப்பிரமணி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, அவசரப்பட்டு நமக்கு நடந்த விஷயத்த சொல்லிட்டாருன்னா அம்மாவால தாங்கவே முடியாதே. அவரை போய் தடுப்போம் முதல்ல. இதுதான் சரியான விஷயம். நம்ம அலமேலு கழுத்தில் தாலி கட்டினதை இவங்க கிட்ட சொல்லிட்டா இவங்க ஏதாவது வழி சொல்லுவாங்க. நான் இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இவங்க கிட்ட சொன்னால் கிடைக்கும்னு நம்புகிறேன். நம்ம செஞ்ச தப்பை முதல்ல பெரியவங்கள்ட்ட சொல்லிடுவோம். இனி பயந்து ஒன்றும் அங்கே போகிறதில்ல, சொல்லிடுவோம். ஆண்டி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சாமி, சொல்லுப்பா. அச்சச்சோ, என்ன இது? இவர் சொல்லணும் முடிவெடுத்துட்டாரு போலயே. நல்ல நேரத்துக்கு இங்கே வந்தோம். கடவுளே, என்ன இவர் கண்ணில் மாட்ட வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, முதல்ல போவோம். ஆண்டி, அது வந்து உங்கள் பொண்ணை. ஏங்க நிறுத்துங்க. ஏய், என்னடி நீ எப்போ இங்கே வந்த? என்ன அந்த பையனை மிரட்டுற? என்னாச்சு? என்னடி பிரச்சனை? அச்சோ, கத்தி பிரச்சனையை பெருசாக்கிட்டனோ? வீணா வம்பு இழுத்துட்டேன். சரி, சமாளிப்போம். என்னது இது? இவங்க எப்போ இங்கே வந்தாங்க? இவங்கள நான் பார்க்கவே இல்லையே. உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன், முதல்ல திரும்புங்க அந்த பக்கம். என்னடி விஷயம்? ஏம்மா, யாருன்னு தெரியல, எந்த ஊருக்காருன்னு தெரியல, அவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி, உனக்கு என்ன மறந்து போச்சா என்ன? அவர் தானடி உனைய அந்த ரவுடி பயல்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. காப்பாத்தினாருன்னா என்னம்மா, ரோட்ல இப்போ யார் போனாலும் காப்பாற்ற செய்வாங்க. அதுக்காக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பியா? என்ன இந்த குண்டு பூசணிக்கா பிளான பண்ணியிருக்கான்னு தெரியலையே. என்ன இப்படி பிளேட்டை தூக்கி போடுறா? உன்னை காப்பாத்தினவர் நீ தானடி இன்ட்ரடியூஸ் பண்ண. இது அவ்வளோதாம்மா. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நம்ம போ, அந்த தம்பி இருக்கு, இப்படி பேசிட்டேன். தம்பி, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்காட்டி. சரி, நான் வரேன். சரிப்பா. ஓஹோ, நான் வேற ஒருத்தவனா? வெளியூர்காரன், அதனால எங்ககிட்ட பேசக்கூடாதோ? பார்த்துக்கிறேன் உன்னை. ஐயோ, இவர் வேற கோச்சிக்கிட்டு போறாரே. சரி விடு, இவரை சமாளிச்சுக்கலாம். முதல்ல அம்மாவை சமாளிச்சு வீட்டுக்கு அனுப்புவோம். நீ எப்பமா போவ? வா, ஆட்டோ பிடிச்சி தரேன், போறியா? கேட்டி, ஏண்டி அந்த பையனை இப்படி பேசிட்ட? பாவம்ல, அந்த பையன் உன்னோட மூச்சை பாரு. உன்னைய அந்த பையன் தானே அன்னைக்கு காப்பாத்துனுச்சு. அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் இப்படி பேசி அனுப்பி விட்டுட்ட. யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. கிளம்புறது இருக்கட்டும், நீங்கள் என்ன மேடம் இங்கே பண்ணுறீங்க? அது வந்து அம்மா, கோமலா வரேன்னு சொல்லியிருக்காம்மா. ஒன்றா சாமி கும்பிட்டு அப்படியே காலேஜ் போகிறோம். என்னமோ போ, சரி பார்த்து வா. சரிம்மா. எப்பா, இதை பேசி அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் நான் வதுரா சாமி. அடியே, பார்த்து போ, பார்த்து வா. சரிம்மா. என்னது இது? பின்னாடி யாரோ கை வைக்கிறாங்க. யாருங்க? திருப்பி பார்ப்போம். ஐயோ பேயே, எப்படியா தப்பிச்சு ஓடிடணும். ஐயோ அம்மா, ஓடு ஓடு. ஐயோ ஐயோ, ஏய் அலமேலு, ஒரே இடத்தையும் ஓடாம நில்லு முதல்ல. என்ன இது? ஒரே இடத்தையும் ஓடிக்கிட்டு இருக்கோமா இவ்வளோ நேரம்? அவர் வாய்ஸ் மாரி இருக்கு. ஓ, நீங்க தாங்களா? என்ன பயந்துட்டியா? பின்ன ஏன் இப்படி பண்றீங்க? நீ மட்டும் உங்க அம்மா கிட்ட தெரியாதவங்கள்ட்ட ஏன் பேசுற? அவங்க முதல்ல கிளம்ப சொல்லுன்னு சொன்னல, அதுக்கு தான் ரிப்பீட். ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஏன் அலமேலு, நான் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டு இருக்கேன்னு ஊரே நம்புது. என் வீட்டில் இருக்க என் அம்மா தங்கச்சியெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. உனக்கு எந்த பயமும் இல்லையா? ஏன் நான் ஏன் பயப்படணும்? அதான் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டாரு, அந்த தாலியை நானே தான் கட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அவளுக்கு தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. நான் ஏன் பயப்படணும்? அப்போ சரி, நான் அந்த பொண்ணையே கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தவா? நடத்துங்க நடத்துங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. போங்க. ஏ அலமேலு, நில்லு. கிளம்புங்க. திரும்ப அலமேலு. என்ன சொல்லுங்க? இங்கே பார், கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் தீந்துடும். அந்த பொண்ணே ஒரு நல்ல வழி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கு. நீ கவலைப்படாத. அதெல்லாம் சரிதான். ஆனால் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நினச்சாதான் நம்மளை சேர விடுவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. கொஞ்ச நாள் பொறுத்துரு,
எல்லாம் சரியாயிடும் சரியா? நானும் அந்த நம்பிக்கையில் தாங்க இருக்கேன். என்னை கைவிட்ட மாட்டீங்கல்ல? விட்டா போங்க. அலமேலு திரும்ப சும்மா சொன்னேன். உங்களுக்கு என் வாழ்க்கை விளையாட்டா போச்சு இல்லை? ஒன்றும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் இருக்கேன். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இல்லை கொஞ்ச நாள் தான், அதுவரை சந்தோஷமா இரு. உன்னை போல ஒரு தருணம் பார்த்தது இல்லை. நான் காணும் கனா நீயா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். அண்ணா! மீனாட்சி! கேட்டி அண்ணோ, இந்த கடலை விட நம்ம நட்பு ரொம்ப பெருசுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்டி. வாழ்ந்து காட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நட்பை பற்றி நமக்கு தெரியும். நம்ம நட்பை பிரிக்க யாரால முடியும்? அது வேணா உண்மைதான். அதே போல நீ என்னைக்கும் மறக்கக்கூடாது, உன்னோட பொண்ணு என் பையனுக்கு தான். ஆஹா, அதெல்லாம் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா என்னை விட அவள் தானே உனக்கு முக்கியமானவா இடவா? இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்த விடையும் என் அண்ணத்தை மட்டும்தாண்டி பிடிக்கும். நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள். ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது. எல்லா வேலையும் நானே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த வீட்டில் மருமக ஒருத்தன் வந்துட்டாலே சரி, அவளை நம்ம பொண்ணு மட்டும் தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புவோம்லாம் இந்த தாய் கிழவிக்கு கிடையாது. நல்லா மகாராணி கணக்கா அவளை பத்திரமா பார்த்து வச்சுக்குது. என்ன எவ்வளோ நாளுன்னு தான் நானும் பார்க்குறேன். அவளுக்கும் எங்கேயாவது மனசாட்சி இருக்கா? வந்து உதவி செய்யலான்ட்டு நல்ல மகாராணி வீட்டில் பிறந்த மாரி வந்திருக்கா. வரட்டும் வரட்டும், அவன் அண்ணன் என்ன கொண்டு வரேன்னு பார்த்து தானே அவளோட லட்சணம் என்னன்னு தெரியும். வரட்டும் வரட்டும், ஒண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, எங்கேயாவது ஹெல்ப் பண்ணணும்னு இருக்காளா? புது பொண்ணுன்னா அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைச்சிருக்கணுமா என்ன? கொஞ்சம் வேலை செஞ்சா என்ன? இந்த வீட்டுக்கு ஏன் வந்துடும் இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் நினச்சா இன்னும் கஷ்டமாக இருக்கு. எப்போ இந்த வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோன்னு தெரியல. சரி, சுப்பிரமணி ஒரு நல்ல பிளான் சொல்கிற வரைக்கும் இங்கே இவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். பார்த்துக்கலாம். லைலா, யார் அது? ஐயோ, அந்த கொண்டச்சி அன்னக்கிளி குரலால இருக்கு. நம்ம பேசுனதை கேட்டிருப்பாளா என்னன்னு தெரியலையே. சமாளிப்போம். வாங்க அன்னைக்கிளி, எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். பேசுனது எதுவும் உங்களுக்கு கேட்கலல்ல? என்ன பேசுனீங்க? பாடி, இவ காதில் விழுந்துருமோன்னு பயந்துட்டோம். நல்ல வேலை இவளுக்கு கேட்கல போல. சந்தோஷம், தப்பிச்சோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. நீ சரி, எதாவது ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போங்க. அம்மா பார்த்தா திட்டும். சரி ஓகே, பைப் மூடுங்க, தண்ணி திறந்தே இருக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. வந்து நின்றுட்டு ஹெல்ப் பண்ணவா, டேப் மூடவான்னு மட்டும் கேட்குறா, ஆனால் பண்ண மாட்டான். அப்படியே நல்ல மாரி காட்டிக்கிறது. ஏன் வேலை கொஞ்சம் செஞ்சாதான் என்ன? என்னை பார்த்தா பாவமாகவே தெரியலையா உங்களுக்கு? போடி போ. எவ்வளோ நாளைக்கு புது பொண்ணாகவே இருந்துருவ? புது மருமகளாகவே பார்த்துக்கிறேன். டேப்பை ஆஃப் பண்ணுமா? டேப்பை எங்களுக்கு தெரியாதா என்ன? ஏக்கே லைலா, காப்பி தண்ணி எடுத்துருவாடியே. இந்த தாய் கிழவி வேற, இவ என்னைக்கு மண்டையை போடுவான்னு தெரியல. உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காப்பா. என்னடியே சவுண்டு காணும், இருக்கியா இல்லையா? இதான் வரம்மா எடுத்துட்டு. எங்களுக்கு வேலை செஞ்சு என் காலம் பூரா ஓடிட்டு போல. நம்மளும் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வேற வீட்டுக்கு கிளம்பணும்டா. முடியலை. ஏடி என்னடி இது? என் வாழ்க்கை கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவ கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏம்மா போதும்மா, ஃப்ளாஷ்பேக்கு ரொம்ப இழுக்கிறம்மா. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு.
கேட்டி என்ன மட்டும் சொல்கிற? இல்லைம்மா, அதை சொல்லல. 4 மாத கணக்கா கதை போயிருக்கும் போலயே. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. போதும் இன்னைக்கு கதை. நானும் உன் மடியில் தூங்கிக்கிறேம்மா. உங்களுக்கெல்லாம் என் கதையை சொல்கிறேன், தூக்கம் வருதா நல்லா? சரி சரி தூங்க. நான் கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா கூட எப்படி சேர்ந்தேன்னு தெரியுமா? அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ அவர் என் கூட இல்லாதது நினச்சி பார்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் இருக்கு. அவர் எங்கே போனாருன்னு தெரியலை. வந்துடுவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்க. பார்க்கலாம். அம்மா, அப்பா வந்துடுவார், கவலைப்படாதம்மா. இன்னும் தூங்கலையாடி நீ? நீ பேசிக்கிட்டே இருக்கியேம்மா, எப்படிம்மா தூங்குறது? சரி சரி பேசலை. ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்க என்னோட வாழ்க்கை கதை கேட்டதுனால இவ்வளோ நாளாக நம்ம ஃப்ளாஷ்பேக் எபிசோட்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் எபிசோடை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைப்போம். மறுபடியும் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் கதை தொடரணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணால் நாங்கள் தொடருவோம். அந்த ஃப்ளாஷ்பேக் கதையில் அலமேலுக்கு என்னாச்சு, அன்னக்கிளி எப்படி அந்த வீட்டை விட்டு போனாங்க, அலமேலு எப்படி அந்த வீட்டுக்கு போய் மருமகளாக ஆனாங்க, அலமேலோட வீட்டுக்கு அலமேலுக்கு கல்யாணம் நடந்தது தெரியுமா, சுப்பிரமணி வீட்டுக்கு தெரியுமா, இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பழைய கதைகளும் இருக்குது. பட் நீங்கள் எங்கள் எபிசோடுக்கு தொடர்ந்து ஆதரவளித்தீங்கன்னா நாங்கள் அந்த கதைகளை தொடருவோம். சரி ஓகே நண்பர்களே, இனி வர எபிசோட்ஸில் நம்ம நிகழ்காலத்தையே ஓட்டுவோம். உங்களுக்கு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் கதையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ளாஷ்பேக் கதை வேணும்னு சொல்லிட்டு நாங்களும் இடையில கேட்குறோம், உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் கதையில் வேணுமான்ட்டு. நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த கதைகளை தொடருவோம். போதும்மா, பேசிக்கிட்டே இருக்க, தூக்கம் வருதுமா. சரி சரிடி, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இனி வர எபிசோட்ஸில் நம்ம யூஷுவல் ஸ்டோரிஸை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி எபிசோடோட கேள்வி என்னென்னா, அலமேலோட மாமியார் பேர் என்னென்னு தெரிஞ்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறவங்க பேர் அடுத்த எபிசோடில் வாசிக்கப்படும். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.